அவனாசிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டரில் ஒரு சைட் பார்க்குறக்காக வந்திருக்குங்க. சைட் ஒரு 3.5 சென்ட் வருங்க. 3.5 சென்ட். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் அவனாசியில் பாருங்க. இது வந்து டேக்கோன்னு ஒரு ஸ்கூலுங்க. அதாவது இந்த ஃப்ரீயாக படிக்க வைக்கிற ஸ்கூலுங்களாம்மா. ரொம்ப நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜப்பான் நாட்டினுடைய கல்வி உதவி தொகை பெறும் ஸ்கூல் இது. இங்கேருந்து நான் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும் இந்த இடத்துலேருந்து. ஒரு இடம் பார்க்குறக்காக வந்திருக்குங்க. மொத்தம் 3.5 சென்ட்டுங்க. இந்த 3.5 சென்ட்டுமே கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க. அதாவது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. உள்ளே போகிற ரோடு 3.5 சென்ட்டுங்க. ஒரு சென்டோட விலையே 75,000 ரூபா தான். பஞ்சாயத்து அப்ரூவல் சைட்டு. இன்றைக்கெல்லாம் ஒரு 2 லட்சத்துக்கு கம்மியாக இடம் பார்க்க முடியாது. அதிகபட்சம் ரொம்ப தள்ளி இருந்தால் கூட 1 லட்சங்களா. இது பஞ்சாயத்து அப்ரூவல் பெற்ற மனை வந்து சென்ட் 75,000 ரூபா பார்த்துக்குங்க. இது வந்து ரவுண்டானா. இது ரவுண்டானாங்க. பாருங்கள், நல்லா ஊரும் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பாருங்கள், ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் மாதிரி இருக்குதுங்க. கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதில் தான் போகிறோம் நம்ம. இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா, இந்த இடத்து பேர் வந்து கூட்டப்பள்ளிங்க. நம்பியூருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. நம்பியூர் இருக்குது இல்லைங்களா, நம்பியூர் ஈரோடு மாவட்டம் நம்பியூருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரும். அவனாசிக்கு ஒரு 16 கிலோமீட்டர் வருங்க. சேவூருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரும். அதுக்குள்ளே தான் வரும். இங்கே ஒரு 3.5 சென்ட்டுங்க. சென்டோட விலை 75,000 ரூபா மட்டும். இந்த இடம் யாருக்காகுன்னா, நான் சிவனேன்னு சிட்டியிலேருந்து தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, கம்மி விலைக்கு எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஆகும். நாளைக்கு வந்து இங்கே பெரிய காலேஜ் வரப்போகுது, ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது, 4 வழிச்சாலை வரப்போகுது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ரொம்ப நாள் ஆகுங்க. காசு சும்மா இருக்குது, வாங்கி போட்டால் எதிர்காலத்தில் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஆகுங்க. இது மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். பாருங்க, தான் ரோடு பஞ்சாயத்து ரோடு தானுங்க. இப்போ பார்க்குறக்கு சுமாராக இருக்குது. ஆனால் பஞ்சாயத்து ரோடு கண்டிப்பாக தார் ஊற்றுவாங்க. இப்போவே ஊற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சாயத்து ரோடு கொஞ்சம் மெதுவாக தான் ஊற்றுவாங்க. ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ரோட்டு பார்த்தா பள்ளம் மாதிரி இருக்கு. ஆனால் அது ரோடுங்க, பஞ்சாயத்து ரோடு. நானே அப்படி தான் நினச்சிட்டேன். ஆனால் அது பஞ்சாயத்து ரோடு. போகிற வழிங்குது. கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன். ரொம்ப தூரம் தடத்து காமிக்கலின்னு எடிட் பண்ணியிருக்கேன். மண் ரோடு தான். மண் ரோடே ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வரும். ஆனால் மெயின் ரோட்லேருந்து பேரல் ரோடு வருது. இப்படி ஷார்ட்கட்டில் போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும் மெயின் ரோட்டுக்கு. ஆனால் அப்படி எதுக்கு சொல்லணும், தள்ளியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் யார் வாங்கலான்னா, நான் காசு சேர்த்து வச்சுருக்கிறேங்க. ஒரு 21 கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு சைட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சென்ட் 75,000 ரூபா தான் பஞ்சாயத்து அப்ரூவல் சைட்டுங்க. அவங்களுக்கு இந்த இடமாகும். உடனே நாளைக்கு காலையில் டெவலப் ஆகாது. கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷம் விட்டுறணும். வாங்கி போட்டு இதை மறந்துடணும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வாங்கி போட்டு இந்த இடத்துல மறந்துடணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆகும். நான் வாங்கிட்டு எனக்கு 3 மாதம் கழிச்சு எனக்கு ஏதோ பணம் வேணும், பொண்ணு கல்யாணம் வரப்போகுது அல்லது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், உடனே விற்கணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்கணும். அவங்களுக்கு இந்த இடம் ஆகாது. வாங்கி போட்டு மறந்துடணும். ஒரு 2 வருஷம் விட்டுட்டோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைட்டுங்க, இந்த சைட்டு கம்பெனி ஹோட்டலில் வச்சுருக்காங்க பாருங்க. இப்படி வாங்கி போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு நம்ம சைட்டுக்கு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த ஆடு மேய்து பாருங்க. அதான் சைட்டு. அங்கே வீடும் இருக்குதுங்க. பாருங்க, இங்கெல்லாம் வந்து கம்பி வேலி ஓட்டு வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக. இது வந்து தெற்கு பார்த்த சைட்டுங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த வேப்ப மரத்துக்கு இருக்கிறதா சைட்டு, தெற்கு பார்த்த சைட்டு. அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணுற பாருங்க. இது வந்து தார் ரோடுங்க. இங்கேருந்து வீடு மாதிரி தெரியுதுங்களா, அந்த தோட்டத்தான தார் ரோடு, பெரிய ரோடு. ஆனால் இதுதான் சைட்டு. ஒரு 200 சைட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க. எல்லாம் வெளியூர்காரங்க வாங்கி வச்சுருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. என்றைக்கு இருந்தாலும் நல்லா காசு ஆகும். இப்போ விலை வந்து சென்ட் 75,000 ரூபா. ஒரு 3.5 சென்ட் வருது. நல்லா தான் இருக்குதுங்க. பாருங்க, பூமி பார்த்துக்குங்க. தர்மா ஓகேவான்னு பாருங்கள். ஏன்னா நான் என்கிட்ட ஒரு இவர் சொல்லியிருந்தார், நம்ம நண்பர், நீங்கள் வீடியோ போகிற வழி பூரா நல்லா காமிக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போனதையும் அதை டக்குன்னு 10 செகண்டில் முடிச்சிடுறீங்கன்னாரு. அதுக்கு தான் கொஞ்சம் சேர்த்தியாக காமிச்சிக்கலாம். இது பாருங்க, இதுதான் சைட்டு. மொத்தம்
3.5 சென்ட் வருது. இதான் இடத்தோட இதுங்க. பாருங்க இதை 2-3 வீடு ஆச்சுன்னா அப்புறம் அப்படியே டெவலப் ஆயிரும். இங்கே டெவலப் ஆகுதுன்னா நம்ம எப்பவுமே சொல்லுவோம், டெவலப்னா காடு தோட்டம் இருந்தால் தான் டெவலப்பு, வீடானாலும் டெவலப்பு தான். ஆனால் ரெண்டுமே இணையாக போயிட்டுருக்கணும். தோட்டங்காடு ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வரணும், காடுகள் நிறையா வளர்ந்துட்டு வரணும், வீடுகள் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வரணும். அதான் சரியான வளர்ச்சியாக இருக்கும். பாருங்க இதை வாங்கி போட்டு 2 வருஷம் உங்களுக்கு பணம் தேவையில்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க. வாங்கி போட்டு இடம் ஒன்று இருக்குது, நாளைக்கு விற்று போடலாம், நாளைக்கு விற்றுக்கு போடலான்னு பறந்துட்டு இருந்தால் மாட்டிக்கணும். அப்புறம் என்னை பிடிச்சிக்குவீங்க வீடியோ போட்டு விற்க முடியலையேன்னு. ஆனால் சூப்பர் இடம் தாங்க. கண்டிப்பாக ஒரு காலத்து என்னங்க செண்டு 10,000 வாங்கினவங்களாம் 10 லட்சத்துக்கு விற்கிற காலமும் இருக்குது. 10,000 வாங்கியிருப்பாங்க. இந்த உடக்கா மொட்டு வைக்காத காடும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்தெல்லாம் வாங்கி போட்டு கடைசியில் பார்த்தோம்னா செண்டு 10 லட்சத்துக்கு போயிடும். வெறும் 10,000, 7,000, 8,000 வாங்கினவங்களுக்கு எல்லாமே. அப்படி பார்க்கும்போது இந்த இடம் நல்ல இடம் தான், தப்பு வராது. கண்டிப்பாக தப்பு வராதுன்னு சொல்லக்கூடாது, நல்லது தான் வரும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. பார்த்துக்குங்க. சென்டோட விலை 75,000, மொத்தம் 3.5 சென்ட் வரும். இந்த இடம் அமைஞ்சிருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம், அவினாசிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர், நம்பியூருக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இடம் நல்லா தான் இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். சேமிப்புக்கு ஆகும், நம்ம சேமிப்புக்கு சிறந்த இடம் அது.